DuckDuckGo யூசர்ஸ் DuckDuckGoட லோகோ வந்து என்றைக்குமே சேஞ்ச் ஆகி நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனாலும் சேஞ்ச் ஆகும். எஸ், ஸ்பெஷலான ஹிடனான லோகோஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். சில பல ஸ்பெசிஃபிக்கான சர்ச்சுக்கு அது என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் DuckDuckGoல பார்த்தீங்கன்னா ட்ராக்குலா அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த டக்கோட இது மாறி ஆட்டோமேட்டிக்காக வேம்பயர் டக்காக வந்து மாறிடும் சொல்லலாம். அந்த வாத்து சிம்பிளே மாறிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டிராகுலாவோட இது வந்துடும் சொல்லலாம். ஒரு வாத்து டிராகுலாவாக மாறினா எப்படி இருக்குமோ, அதுக்கு டீத் இருக்குமோ, அது மாதிரிலாம் மாற்றிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட கேரக்டர்ஸோட ஸ்பெஷலைஸ்டான நேம்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைல்டு அண்ட் பார்த்தீங்கன்னா உடி, பஸ் லைட்டியர், ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியான ஹிடனான ஈஸ்டர் எக்ஸ் இருக்கும்னு சொல்லலாம். எந்தெந்த கேரக்டர்ஸ்லாம் மூவிஸ்லையோ இல்லை சீரீஸ்லையோ இல்லை கார்ட்டூன்ஸ்லையோ பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு மட்டுமே DuckDuckGo பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஹானர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். உடி ஆகட்டும், பஸ் லைட்டியர், இது எல்லாமே டாய் ஸ்டோரியில் வரது இல்லையா? ஸோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஹிடனான ஈஸ்டர் எக்காக பார்த்தீங்கன்னா அவங்களோட லோகோவே சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது உண்மையாலுமே ஒரு பாடத்தக்க விஷயம். லிட்டரலி ஒரு ஹானரபிள் மென்ஷன் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே விஷயத்தை இங்கேயுமே பண்ணியிருக்காங்க. இதே போல பார்த்தீங்கன்னா நீங்க சோனிக்கோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னா சோனிக்கோட லைவ் சீரிஸான மூவிஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் சோனிக் த ஹெட்ஜ்ஹாக். அதுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணோடனே சோனிக்கோட ஃபேஸ் வந்து அப்படியே வந்துடும் சொல்லலாம். பின்னாடி அந்த முள்ளமன்றியோட முள் இருக்கும் இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா வாத்துக்கு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த லோகோ வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். இது சோனிக் ஹெட்ஜ்ஹாக். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேரியோ கேம் இருக்கும் இல்லையா? மேரியோ கேம் வந்து மூவியே எடுத்தாங்க, அப்பதான் பெருசாக ஃபேமஸாக பேசிட்டாங்க. ஸோ மேரியோ நீங்கள் சர்ச் பண்ணாலும் அழகா முஸ்டாஷ் இருக்க மாதிரியும் மேரியோட அந்த எம்முங்கிற அந்த கேப் இருக்க மாதிரியும் அந்த ட்ரெஸ் இருக்க மாதிரியும் மாற்றிருப்பாங்க. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே போல் இப்போ சமீபமாக ஃபேமஸ் ஆனிச்சுல அந்த பிட்லி ஜூஸ், ஸோ அந்த மூவிஸ்க்கான ஹிடனான ஈஸ்டருக்கும் வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதோட மெயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா DuckDuckGoவோட அந்த ஃபேஷியல் கேப் போட்டுட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாற்றிருக்காங்க. ட்ரெஸ்ஸு கோட்டு ஓகே, ஃபேஸ் சேஞ்ச் ஆகாது எப்போவுமே, ஓவரால் ஓகேவாக இருக்கும். அதே மாதிரி யூத்துட்டு ஃபேமஸ் ஆனிச்சு இல்லையா இந்த 67, இந்த 67 சர்ச் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா லோகோலே பார்த்தீங்கன்னா டக்குக்கு இந்த சைடு வந்து 6ம் இந்த சைடு வந்து 7ம் வந்து வச்சிருப்பாங்க. அந்த லோகோ டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த வந்து நம்பர்ஸ் இருக்க மாதிரியும் காமிச்சிருப்பாங்க, ஏற்ற இறக்கம் அந்த இதுக்காக. இதே போல ஃபேமஸ் சிங்கர்ஸாக இருக்காங்க அந்த ஹஸ்டம் மைக்கு, அந்த சைனீஸோட சிங்கர்ஸ், அவங்க நேம் எதை சர்ச் பண்ணாலும் சரி ஆட்டோமேட்டிக்காகவே லிட்டரலி இந்த K-பாப்கான ஆப்ஷன் தான் எதுவுமே வச்சுக்கோங்களேன். இந்த K-பாப், டீமன் ஹண்டர்ஸ் அந்த சீரிஸ் வந்து பேஸ் பண்ணதாகட்டும் அண்ட் ரியல் K-பாப் சிங்கர்ஸ் ஆகட்டும், அவங்க பேரை ஒவ்வொரு டைமும் மென்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். லிட்டரலி இம்பாக்ட் கிரியேட் பண்ண சிங்கர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களோட ஹேர் ஸ்டைலோட விக் இருக்கும்ல, யூனிக்கான ஸ்டைல் இருக்கும். டிஃப்ரெண்டான ப்ளாண்ட் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைட்ரா அப்படிங்கிற ஒரு பழங்காலத்து அனிமல் இருக்கும் இல்லையா, அந்த பழத்தலை கொல்லி, ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து DuckDuckGoல வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்பெஷல் மென்ஷனாக. நீங்கள் எதாவது செக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் நிறையா இருந்துச்சு, நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே போடுறேன். இந்த வீடியோ ஹிட் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே போடுறேன். இது போல் யூனிக்கான வீடியோஸ் இன்டர்நெட்டில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுக்காவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.